எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதாவது சின்ன சின்ன பழக்கங்கள். ஆமா, ரொம்ப சின்ன பழக்கங்கள் எப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பிரம்மாண்டமான மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு பார்க்கலாமா? வாங்க. ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். உங்க லைஃப மாத்துறதுக்கு நீங்க ஒன்னும் பெரிய மலையெல்லாம் தூக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு சதவீதம், ஒரே ஒரு சின்ன பழக்கம் போதும்னு சொல்றாங்க. என்னடா சொல்றது, நம்பவே முடியலையேன்னு தோணுதா? வாங்க, தொடர்ந்து கேளுங்க, உங்களுக்கே புரியும். கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கும்ல. ஆனா இங்க தான் ஒரு பிரச்சனை வருது. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு நல்ல பழக்கத்தை ஆரம்பிக்கணும்னு நினைப்போம். ஆனா அதை தொடர்ந்து செய்ய முடியுதா? இல்லையே. நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நியூ இயர் வரும்போது இல்ல நம்ம பர்த்டே அன்னைக்கு இந்த வருஷத்துல இருந்து நான் இதெல்லாம் பண்ண போறேன்னு எவ்வளோ பெரிய லிஸ்ட் போடுறோம். டெய்லி ஜிம்முக்கு போகணும், சீக்கிரம் எந்திரிச்சு படிக்கணும்னு. ஆனா என்ன நடக்குது? 1 2 கரெக்டா 3வது நாள்ல அம்புட்டு தான் காத்துல பறந்து போயிடுது. ஏன் ஏன் நம்மால இதை கண்டினியூ பண்ண முடியும்? நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற இந்த கேள்விக்கு ஒரு அற்புதமான பதில் இருக்கு. அதுதான் ஜேம்ஸ் கிளியரோட அட்டாமிக் ஹேபிட்ஸ். சரி, வாங்க அந்த 1% ரகசியம் என்னன்னு இப்ப பாத்திரலாம். அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னா என்ன? அதாவது அணு பழக்கங்கள். பேர்லயே இருக்கு பாருங்க, அணு. ஒரு அணு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்னது. ஆனா பல கோடி அணுக்கள் சேரும்போது அதுக்கு ஒரு பெரிய சக்தி வருதுல்ல. அதே மாதிரிதான் குட்டி குட்டி பழக்கங்களை நம்ம தொடர்ந்து செய்யும்போது அது ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய சக்தியா மாறி நமக்கு பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். சரி, இப்போ ஒரு சின்ன கணக்கு பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் கணக்கு தான். டெய்லி ஜஸ்ட் 1%, 1% மட்டும் நீங்க உங்களை நேத்தை விட இன்னைக்கு பெட்டர் ஆக்கிக்கிட்டா 1 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க பாப்போம். இதுதான் பதில். ஷாக் ஆயிட்டீங்களா? ஆமாங்க, நிஜம்தான். டெய்லி வெறும் 1% இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு வருஷம் கடைசியில உங்களை 37 மடங்கு, நினைச்சு பாருங்க, 37 டைம்ஸ் பெட்டரான ஒரு ஆளா மாத்திடும். இதுக்கு பேர் தான் காம்பவுண்டிங் எஃபெக்ட், அதாவது கூட்டு வளர்ச்சியோட சக்தி. இப்ப புரியுதா ஏன் சின்னதா ஆரம்பிக்கிறது அவ்வளவு முக்கியம்னு? ஓகே, தியரி எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இதை எப்படி நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றது? அதுக்கு தான் ஜேம்ஸ் கிளியர் ரொம்ப சிம்பிளா ஒரு 4 விதிகளை சொல்றாரு. இதை ஒரு டூல் கிட் மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்க மாற்றத்துக்கான ஒரு சூப்பரான டூல் கிட். அந்த 4 விதிகள் என்னென்னா, 1 நம்ம செய்ய போற பழக்கத்தை வெளிப்படையா ஆக்கணும். 2 அதை கவர்ச்சிகரமா மாத்தணும். 3 ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கணும். 4 அதை செஞ்சு முடிக்கும் போது நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கணும். சரி, இது ஒன்னொன்னா கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப பாருங்க, முதல் விதி வெளிப்படையா ஆக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப நீங்க புக் படிக்கணும்னு ஆசைப்பட்டா அந்த புக்கை கண்ணுல படுற மாதிரி உங்க பெட் பக்கத்துலயோ டேபிள் மேலேயோ வைக்கணும். 2வது கவர்ச்சிகரமா ஆக்கு. அதாவது வாக்கிங் போறது போர் அடிக்குதா? சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுக்கிட்டே போங்க, ஒரு சின்ன ரிவார்ட் மாதிரி. 3வது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், எளிதாக்கு. எடுத்த உடனே 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம்னு ஆரம்பிங்க, போதும். 4வது திருப்திகரமா ஆக்கு. ஒரு வேலையை செஞ்சு முடிச்சதும் ஒரு கேலண்டர்ல டிக் பண்ணுங்களேன். அந்த சின்ன டிக் மார்க் கொடுக்குற சந்தோஷம் இருக்கே, அடடா, அதுவே அடுத்த நாள் செய்யறதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். சரி, இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு இப்பவே ஆரம்பிக்கிற மாதிரி சில பிராக்டிக்கலான உதாரணங்கள் பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான உதாரணங்கள். உதாரணத்துக்கு தினமும் 2 பக்கம், ஜஸ்ட் 2 பக்கம் புக் படிங்க. இல்லையா ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன வாக் போங்க. அதுவும் இல்லைனா ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு நன்றி சொல்லி ஒரு வரி எழுதுங்க. பார்க்கறதுக்கு இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா நம்புங்க, இது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஓகே, இப்ப நான் சொன்னதெல்லாம் கேட்டாச்சு. இனிமே ஆக்ஷன்ல இறங்க வேண்டிய நேரம். உங்களுக்கான ஒரு சின்ன சேலஞ்ச். நாம இப்ப பேசணுமே அந்த குட்டி குட்டி பழக்கங்கள், அதுல ஏதாவது ஒன்ன மட்டும் செலக்ட் பண்ணுங்க. அத அடுத்த 21 நாளைக்கு தொடர்ந்து செஞ்சு பாருங்க. ஏன் 21 நாள்னா, ஒரு பழக்கம் நம்மளோட ஒரு அங்கமா மாறுறதுக்கு குறைஞ்சது அவ்வளோ நாளாவது ஆகும்னு சொல்றாங்க. அப்ப சொல்லுங்க, உங்க வாழ்க்கைய மாத்த போற அந்த முதல் 1% மாற்றம் அது என்னவா இருக்க போகுது? யோசிங்க. சின்னதா ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. வெற்றி கண்டிப்பா உங்க கையில தான்.